வனவாசத்தில் அவன் சொல்ல முடியாத துன்பம். லக்ஷ்மணன் மூச்சறுபட்டு கடந்தது, சீதாம்மா பிரிந்தது, வனவாசம் சென்றது, கங்கைக்கரை கடந்தது, எண்ணிலடங்கா துன்பம். உன் பக்கத்தில் மனைவி இல்லை, நீ என்ன பண்ணுவ? செய்கிறது என்னன்னு சரியா செய்யல, போ, இதுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும். இவன் காட்டுக்கு போக காரணமே கைகேயி, இவன் நாற்காலியில் உட்காராமல் இருக்கிறதுக்கு காரணமே பரதன். ஆனால் இந்த 2 பேருக்கும் பாவ மன்னிப்பு கொடுனால அங்குதான் கம்பன் மன்னிப்பில் உயர்ந்து நிற்கிறான். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, ஒவ்வொரு நாள் விடிகளையும் நாம் ஆன்மீக அமுதத்தோடு இறை நாமத்தோடு தொடங்குகின்றோம். அந்த வகையில் உங்கள் செவிக்கும் சிந்தைக்கும் விருந்தளிக்கக்கூடிய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப பகுதியில் குடும்பத்தோடு இணைந்து பார்க்கக்கூடிய இந்த மகா உன்னதமான நிகழ்வுக்கு உங்களை மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய தினம் நாம் கம்பனில் மன்னிப்பு. பொதுவாக கம்பனுடைய பாத்திர படைப்பு, கம்பனில் பெண்மை, கம்பனில் வீரம், கம்பனின் சமூக பார்வை, கம்பனில் சகோதரத்துவம், கம்பனின் பாத்திர படைப்பு என்றெல்லாம் பல்வேறு செய்திகளை சிந்தித்திருக்கின்றோம். சென்ற முறை கம்பனின் கவிநயம் குறித்து கூட பார்த்தோம். கம்பனில் மன்னிப்பு. உலகத்தில் ஓஷோ போன்றவர்களுடைய வார்த்தை மனிதன் பயன்படுத்தக்கூடிய மகத்தான வெற்றி ஆயுதம் மன்னிப்பு. இந்த மன்னிப்பை குறித்து மகோ உன்னதமான பல்வேறு விஷயங்களை நாம் பெருக்கிக் கொண்டே போகலாம். அதை அப்படியே வைங்க. முதல்ல இந்த கம்பனுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது பாரதி எழுதுகிறான், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இந்த கம்பனால் இந்த நாட்டுக்கே பெருமை என்றால் அவனுடைய கவித்துவம். அடுத்து ஒரு இடத்துல சொல்லுவான், யாம் அறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. எத்தனையோ புஸ்தகத்தை படிச்சிருக்கான், எத்தனையோ படைப்பாளிகளை பார்த்த பாரதியினுடைய இதயத்தை முதலாவது இடத்தில் முதலாவது பரிசுக்குரிய கவிஞனாக அவன் தேர்ந்தெடுத்தது கம்பனைத்தான். காரணம் என்ன? கம்பனுடைய தூரிகையினுடைய அந்த வெளிச்ச விலாசம் மிகப்பெரியது, வானமே எல்லை. கம்பனில் மன்னிப்பு இதுவரைக்கும் யாரும் சிந்திக்காத கோணம், சிந்திக்காத பார்வை. ஆசாஞா, ஜஸ்டிஸ் இஸ்மாயில், திருச்சி பெரும்புலவர் பேராசிரியர் மறை திரு ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுடைய கட்டுரைகளினுடைய படித்ததனுடைய சாராம்சம் இது. பொதுவாக ஒரு காப்பியத்தினுடைய நாயகன் எதிரியை வீழ்த்துகின்ற போதுதான் வெற்றி பெறுகின்றான். இந்த ராமகாதையினுடைய எதிர்நிலை பாத்திரம் ராவணன், கதாநாயகன் ராமன். இந்த ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கின்றது. எதன் பொருட்டு? கட்டிய மனைவி, பத்தினி தெய்வம், கற்பின் கனலி, கற்பின் கொழுந்து சீதாம்மாவை ராவணன் பகர்த்து எடுத்து அசோகவனத்தில் வைத்திருந்தான். அந்த ராவணனை வீழ்த்துவதற்கு நிராயுதபாணியாக நிற்கின்றான். 3 வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் எல்லா ஆயுதத்தையும் போட்டு நிற்கக்கூடிய ராமன் ஒரு அம்பால் துளைக்க வேண்டியவன். ஒரு வார்த்தை சொல்கின்றான், ராவணா, இன்று போய் போருக்கு நாளை வா, இன்று போய் போருக்கு நாளை வா. எதிரியா இருக்கிறவன் வலிமை இழந்த போது அடிப்பது தான் மரபு. அதை மாற்றி போரிலும் கூட பாவ மன்னிப்பு தந்தான் என்றால் அதுதான் உயர்ந்த செயல். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ராமன் துன்பம் எதனால் வந்தது? கையேயினுடைய 2 வரத்தால் பரதன் நாட்டை ஆட இவர் 7-2 ஆண்டு காட்டுக்கு போக வேண்டும். வனவாசத்தில் அவன் சொல்ல முடியாத துன்பம். லக்ஷ்மணன் மூச்சறுபட்டு கடந்தது, சீதாம்மா பிரிந்தது, வனவாசம் சென்றது, கங்கைக்கரை கடந்தது, எண்ணிலடங்கா துன்பம். ஆனால் பட்டாபிஷேக காட்சிக்கு வருகின்றான். பட்டாபிஷேகம் முடிந்து நாற்காலியில் அமர்வதற்கு முன்பு விண்ணில் இருக்கக்கூடிய தசரதன் மண்ணோக்கி வருகின்றான். மகன் மீது அளவற்ற அன்பு கொண்டு பேசுவதாக கம்பன் பாத்திர படைப்பில் வைக்கின்றான். ராமா, இப்போது நான் உனக்கு 2 வரம் தருகின்றேன், கேள். இந்த வரம் கொடுக்கறதுல தசரதன் அவன் பாத்திர படைப்பை மகிழ்ச்சியாக இருந்துட்டா வரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ பட்டாபிஷேகம் முடிஞ்சு 2 வரம். ராமன் கேட்டான், ஒன்னே ஒன்று. தீயவள் என நீ ஒதுக்கிய கைகேயும் அவன் மகன் பரதன் என் தம்பி அல்ல என்று நீ ஒதுக்கிய இருவரையும் தாயாய் தம்பியாய் நான் ஏற்றுக்கொள்ளணும். அந்த பாவத்தை மன்னித்து எனக்கு அருள். இவன் காட்டுக்கு போக காரணமே கைகேயி, இவன் நாற்காலியில் உட்காராமல் இருக்கிறதுக்கு காரணமே பரதன்.
ஆனால் இந்த 2 பேருக்கும் பாவ மன்னிப்பு கொடுனால அங்குதான் கம்பன் மன்னிப்பில் உயர்ந்து நிற்கிறான். அடுத்து வாங்க, இந்த ராமனுக்கும் ஒரு கரும்புள்ளி உண்டு என்றால் வாலி வதை. அவன் மறைந்திருந்து ராமன் மீது அம்பு போட்டான். இப்போ யாராரோ ஸ்டேட்மெண்ட்டு இன்னி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் வாலியே கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் அந்த அம்பை இப்படி எடுத்தானா ராமன் என்கின்ற நாமம் தெரிய கண்டான். அப்போ வாலி சொல்கிறான், உயர்ந்த குலத்தில் பிறந்த நீ குல அறத்தை காத்தாய், சூரிய குலம். உன் தாயாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா, மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோன்னு காட்டுக்கு போனீங்க, என் பின்னவன் பெற்ற செல்வம்னு சொல்லறத்தை காத்த. ஆனால் இன்னைக்கு மறைந்திருந்து வில்லறத்தை திறந்துட்ட. ஏன் தெரியுமா ராமா? ஓ மேலே பாவம் இல்லை, உன் இல்லறம் துறந்ததனால் தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. உன் பக்கத்தில் மனைவி இல்லை, நீ என்ன பண்ணுவ? செய்கிறது என்னன்னு சரியா செய்யலை, போ, இதுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய். இது எல்லாத்தையும் விட சொல்கிறேன், இந்த பரதன் கானகத்தில் ராமனை நோக்கி வரான். அப்போ குகனும் லக்ஷ்மணனும் திருப்பியும் பரதன் சண்டைக்கு தான் அடி திரண்டு வராரான்னு பார்க்குறான். பாதுகையை கேட்குறான் அரசாட்சிக்கு. அப்போ ஒரு வரி கம்பன் போகிறான், 1000 ராமர் நின்கேல் ஆவரோ. ஒரு ராமன் தான் ராம, ஆனால் பரதன் எத்தனை ராமன்? 1000 ராமனுக்கு மேலே. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவனை வீழ்த்தணும்னு நினச்ச குகனும் லக்ஷ்மணனையும் மனத்தை மாற்ற செய்கிறான்னா, யாருடைய செயலையும் முன்பு பின்பு ஆராயாமல் பழிச்சொல் சொல்லாமல் மன்னிக்க கற்றுக்கொண்டால் அதுதான் மனிதநேயத்தின் தொடக்கம் என்று கம்பன் கவிதையை படிப்பதும் கேட்பதும் ஆனந்தம். மீண்டும் நாளைய விடியலில் சந்திப்போம். நாளைய தினம் நற்செய்தியாக மாறட்டும். நன்றி.